நீ இன்னும் எந்திரிக்காம இருக்க? மணி 6 ஆயிடுச்சு. ஜிம்முக்கு போக வேண்டாமா? ஏங்க இன்னைக்கு எனக்கு ஜிம்முக்கு வர விருப்பம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏதாவது ரீசனை சொல்லி நம்ம ஜிம்முக்கு போகிறத தள்ளி போடக்கூடாதுமா. நம்மளுடைய வாழ்க்கையில் எக்ஸசைஸை ஒரு முக்கியமான வேலையாக வச்சுக்கணும். இது நம்மளுக்கு ஒரு டிசிப்ளினை கற்றுத்தரும். நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுருந்தோம்னா இந்த சொசைட்டியில் நம்மளுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். நம்ம ஊரில் ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார்லாம் பாரு, இந்த வயசுல இப்படி ஃபிட்டாக இருக்காங்கன்னா காரணம் என்ன? ஒர்க் அவுட்டு தான். இதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷனலாக வரணும். இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து வரக்கூடாது. உன்னுடைய சோம்பேறித்தனத்தினால. சோம்பேறித்தனம்லாம் இல்லைங்க. என் கூட ஜிம்மில் க்யூட்டாக ஒரு பொண்ணு ஒர்க் அவுட் பண்ணுவாள்ல. யாரு? ஸ்னேகாவா? அவள் இன்னைக்கு வரலையாம், அதான் நானும் வரல. A few moments later. இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க, சரி வாங்க ஜிம் போகலாம். ஏங்க நம்ம எத்தனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துருக்கோம். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறவங்க மசில்ஸ் எல்லாம் வெடிச்சிருதுல. நம்ம ட்ரெயினரே அதானே சொன்னார். இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போகலாம்.